சரி 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 சரி. சிவாயம் சிவாயம். அடியன் பேச கேக்குதுங்களா சாமி? கேக்குதுங்க ஐயா, கிளியரா கேக்குதுங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சிவாயனம் சிவாயம் சிவாயம். ஆரம்பிச்சலாமா? செல்போன் மட்டும் சைலண்ட்ல போட்டுக்கிட்டேன். சிவா திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கங்க ஐயா. சரி சரி சரி. திருவடி சிவாயம் சிவாயம் சிவாயம். சிவாய நமக. அனைத்து அடியார்களுக்கு திருவடி வணக்கம். சிவாய நம ஐயா. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணி முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. பொழியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆழ்மிசை கல்மிதப்பில் அடைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இசைந்து எழும் அன்பில் எழுந்தபடியே பசைந்து எழும் ஈசரை பாசத்து உள்ளேக சிவந்த குரு வந்து சென்னி கை வைக்க உவந்த குருபதம் உள்ளத்து வந்ததே. உவந்த குருபதம் உள்ளத்து வந்ததே. சிவா திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சரி 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 சரி. அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாய் விளங்கி கொண்டிருக்கும் முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே வேலுண்டு வினையில்லை குழுமம் மூலமாக குருவருளும் திருவருளும் நிறைந்து கந்தர் சஷ்டி கந்தர் குரு கவசம் என்கின்ற இந்த அற்புதமான பாடலை சிந்திப்பதற்கு, அதனை உண்மை உட்பொருளை நாம் சிந்தித்து உணர்ந்து தெளிந்து கொள்வதற்காக இந்த வாய்ப்பை வழங்கியுள்ளது. இந்த நல்ல வேளையிலே இறைவனுடைய அருளையும் அவனை பற்றிய தெளிவையும் உணர்ந்து கொள்ள வேண்டி இங்கே எழுந்தருளியிருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களினுடைய பொன்னார் திருவடிகளையும் அடியேன் மனம் மெய் மொழிகளிலாலே வழிபாடு செய்து சென்னிவிசை சூட்டி வணங்குகின்றேன். நாம் கந்தர் குரு கவசம் என்கின்ற பாடலை சிந்தித்து வருகின்றோம். இந்த பாடல் ஸ்ரீமத் சதானந்த சுவாமிகள் அவர்கள் நமக்கு அருளை செய்தது. இந்த பாடலை நாம் எதற்கு சிந்தித்து உள்ளோம் என்கின்ற காரணத்தை கடந்த 3 அமர்வுகளிலும் சொல்லி வந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய காலத்திலே நம்மளோடு வாழ்ந்த ஒரு அருளாளர் அவ்வளவு ஆழ்ந்த அகன்ற மிகவும் எளிமையான வார்த்தைகளை கொண்டு ஒரு பெரிய பரிபாஷையிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த கந்தர் குரு கவசத்தை நாம் நித்தமும் படிக்கும் பொழுது, நித்தமும் ஓதும் பொழுது, அதனுடைய உட்பொருளை உணர்ந்து நாம் செய்யும் அதை அந்த ஓதுவதை செய்வது பொழுது நம்மளுடைய மனமானது இன்னும் செம்மைப்படும். அந்த பர்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குறிக்கோள் அது பூரணம் அடையும். அந்த காரணத்துக்காக தான் நாம இந்த பாடலினுடைய பொருளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த பாடலுக்கு யாருமே உரை எழுதுனது கிடையாது. அதனால
அதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அடியார்கள் கிட்ட போகணும் அப்படிங்கிற திருவருளினுடைய துணை கொண்டு இந்த நிகழ்வுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். முதல் 3 அமர்வுல நாம முதல் 10 வரி சிந்தித்துள்ளோம். முதல் பாடலாக கந்தர் குரு கவசம் அதற்குரிய பெயர் என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சோம். எதற்கு கந்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திச்சோம். சரிங்களா? இந்த உயிருக்கு கவசம் வேண்டும். எதிலிருந்து? நம்மளை கீழ்மைப்படுத்தக்கூடிய குணங்களிலிருந்து நமக்கு கவசம் வேண்டும். அந்த கவசத்தை யார் கொடுக்கிறா அப்படின்னா, யார் வருகின்றார், எப்படி வருகின்றார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, குருவாக வந்து நமக்கு கவசமாக இருந்து நம்மளை காத்து ரட்சிக்கின்றார். யாரு குருவாக வருகின்றார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, கந்தர் குருவாக வருகின்றார். அப்போ அந்த கந்தரை நாம் அணுகணும், கந்தரை நாம் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு அடிப்படையான தகுதி நமக்காக வேணும். இறைவனை நாம வழிபடணும் அப்படின்னா பொதுவாக சொல்லுவாங்க, நமக்கு வந்து தகுதி தேவையில்லை, எந்த விதமான வேறுபாடும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முருகப்பெருமான இல்ல இறைவனை நாம் வந்து வழிபடணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில தகுதிகள் நமக்கு வேணும். அந்த தகுதி என்பது என்ன அப்படின்னா, நமக்காக நாமளே வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு கட்டுப்பாடு. அது என்ன கட்டுப்பாடு அப்படின்னா, ஒழுக்கம் என்கின்ற கட்டுப்பாடு சொல்லணும். 4 விதமான ஒழுக்கங்களை வந்து நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். அந்த 4 ஒழுக்கங்களையும் நாம நேர்த்தியாக நின்னோம், நமக்கு அந்த ஒழுக்கங்களை நாம வந்து மனதார கடைபிடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்னா அன்பு வரும். ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது நம்மளுடைய கையில இருக்கு, நம்மளோட கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல இருக்கு. எப்போ நாம அந்த ஒழுக்கத்தை ரொம்ப சீரியதாக நம்ம எடுத்து ரொம்ப தெளிவாக நம்ம அந்த ஒழுக்கத்தை கையாண்டு அந்த வைராக்கியத்துல நம்ம நின்னு அந்த ஒழுக்கத்துல நம்ம நிக்கிறோமோ, அந்த ஒழுக்கத்தினுடைய விளைவாக என்ன வரும் அப்படின்னா அன்பு வரும். அந்த அன்பு நம்மளை என்ன செய்ய வைக்கும் அப்படின்னா இறைவனை நோக்கி நம்மளை நகர்த்து செல்லும். சரிங்களா? அப்போ ஒழுக்கத்தோட இருந்தா கந்தர் பெருமானுடைய தரிசனம் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைச்சிச்சுன்னா தாயின் கருணையினுடைய அன்பினுடைய கருணையினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய பராசக்தியினுடைய கருணை கிடைக்கும். இவர்கள் இருவரும் நம்மளை என்ன செய்வாங்கன்னா இந்த ஆன்மாவை வந்து பெருமானோடு ஈசனோடு சேர்த்து வைப்பார். ஈசன் கிட்ட கூட்டிட்டு போவாங்க நம்ம 2 பேரையும். இந்த விஷயம்தான் நாம வந்து இந்த பாடல் மூலமாக நமக்கு கொடுக்கப்படும் விஷயம். இன்றைக்கு ரொம்ப அற்புதமான ரொம்ப ஆழ்ந்த இந்த நம்மளுடைய வழிபாடெல்லாம் செய்யறோம் இல்லையா, இது எல்லாமே செய்வதற்கு எதனால என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம இன்னைக்கு வந்து அதற்கான பதில்ல நாம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அந்த வார்த்தையை சிந்திக்க போகின்றோம். அதற்கு சுவாமி துணை இருந்து வழி நடத்தணும். சரிங்களா? நாம வந்து இந்த கந்தர் குரு கவசத்தை எடுக்கிறப்போ அடியார்களுக்கு ஆரம்பத்திலிருந்து ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தோம். என்ன டாஸ்க் அப்படின்னா, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ கண்ணை மூடி அமைதியாக உட்கார்ந்து ஒரு மூச்சை விட்டுட்டு அடுத்த மூச்சு பிடிக்கிறதுக்கும், அந்த சுவாசத்தை விட்டுட்டு அடுத்த சுவாசம் உள்ளார வருது இல்லையா, அந்த 2த்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒரு கேப் இருக்கும். நல்ல மூச்சு இழுத்துட்டு விட்டுறீங்க. விட்டதுக்கு அப்புறம் அந்த முழுசா எல்லா காத்தும் வெளியில போயிடுச்சு இல்லையா, போனதுக்கு அப்புறம் ஒரு வெற்றிடம் ஒண்ணு ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த வெற்றிடத்தை காலி பண்றதுக்காக தான் உள்ளார இன்னொரு மூச்சு வரும். நம்ம மனச வந்து அந்த வெற்றிடத்துல செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துடணும். அந்த டாஸ்க வந்து அடியார்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அதை வந்து முயற்சி எடுத்து பண்ணியிருப்பீங்க அப்படின்னு அடியனுடைய நம்பிக்கை. அது இல்லாம போன தடவை தற்பரம் சிற்பரம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு டாபிக்ஸ், அந்த தலைப்பு வந்து நாம சிந்திச்சோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நாம எப்படி நம்ம பார்த்துக்கிறது, அவனை நோக்கி நம்மளுடைய அகப்பார்வையை எப்படி செலுத்தணும் அப்படின்னு அந்த தற்பரம்
சிற்பரம் அப்படிங்கிற தற்பரத்தை பத்தி பேசுறப்போ நம்ம பேசணும். அதுக்கப்புறம் சிற்பரம் அப்படிங்கிறத பத்தி பேசணும். சரியா? இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா பாடலின் செய்யுள். இது வரைக்கும் நம்ம அந்த காப்பு பாடலை சிந்திச்சோம். கணபதியை வேண்டுறது முருக பெருமான்கிட்ட வந்து என்ன ரக்ஷி அப்படின்னு சொல்லி கேட்கறத வந்து நம்ம கேட்போம். இன்னைக்கு வந்து நாம அந்த பாடல் உள்ளார முதல் பாடல் உள்ளார போக போகிறோம். இதற்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தெளிவு அடியார்களுக்கு. இருக்கக்கூடியது 4 பொருள்கள். சரிங்களா? 4ன்னு சொல்லலாம், இல்ல 5ன்னு சொல்லலாம். 5ன்னு வைத்துக் கொள்வோம். சைவ சித்தாந்தம் வந்து 3 பொருளாக சொல்கின்றது. என்னென்ன சொல்கின்றது? சைவ சித்தாந்தம் சொல்கின்ற முப்பொருள் என்னென்ன? இறைவன், ஆன்மா, மலம் அப்படின்னு. சரிங்களா? அப்படிப்பட்ட இந்த 3 பொருள்களை இந்த ஆன்மா வந்து உடல் எடுத்து உயிர் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. நாம பண்ணுகின்ற வழிபாடு, நம்ம பண்ணுகின்ற பூசணைகள், நம்மளுடைய வாழ்க்கை, பெருமான் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய காரணம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், அடியார் பெருமக்களை கொடுத்திருக்கிற காரணம், திருவாசகத்தை கொடுத்திருக்கிற காரணம், இவை எல்லாமே ஒரு 5 விஷயத்தை மட்டும்தான். அந்த 5 விஷயத்தை சுத்தி அந்த 5 விஷயத்தை சுத்தி தான் வரும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு கோயில்களை போய் தேடினாலும், எவ்வளவு சொற்பொழிவுகள், எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு நம்ம வந்து ஆன்மீகத்துல நம்மளை நாமளே மூழ்கிக்கிட்டாலும், இந்த ஆன்மாவுடைய பக்குவ நிலை இருக்கு இல்லையா? அந்த பக்குவ நிலை இந்த 5 பொருள்கள், இது உண்மையான பொருள்கள், இந்த 5 பொருள்களை வைத்துதான் வரும். இறைவன் நம்ம கிட்ட இருக்கிறவன், எப்பொழுதும் இருக்கக்கூடியவன். 2வது யாருன்னா நாம, இந்த ஆன்மா. 3வது என்னன்னா வினை. அதை மலம்னு சொல்லலாம், கர்ம மனம்னு சொல்லலாம், மூலக்கண்மம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. வினை. 4வது என்னது? மனம், கரணம். அந்த கரணமாக சொல்லக்கூடிய 4வது பொருள் மனம். 5வது இருக்கக்கூடியது அறிவு. அறிவுங்கிறது ஞானம். இந்த 5 பொருள்களை சுற்றி தான் எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆன்மாவினுடைய பரிபக்குவ நிலை கூட அதனுடைய அறிவை பொறுத்துதான் இருக்கு, அதனுடைய மனத்தை பொறுத்துதான் இருக்கு, அந்த ஆன்மாவினுடைய வினையை பொறுத்துதான் இருக்கு. இதுல எந்த விஷயத்தை பிடிக்கணும், எந்த விஷயத்தை விடணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த ஆன்மா மேன்மை நிலையை வந்து அடைவதற்கு, அந்த ஆன்மாவுடைய பக்குவ நிலையை வந்து அதை பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஆன்மா, இறைவன், அறிவு, இது 3 இருக்கும். அது வந்து வினையையும் மனத்தையும் பிடிச்சுக்கிட்டு பின்னாடி வந்துருச்சு அப்படின்னா இறைவன் கிட்ட இருந்து தூரத்துல வந்தோம். எப்போ மத்த எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய பற்று எல்லாமே நமக்கு வந்து பொய்யான பற்று, அது உண்மை இல்ல, நிலைத்த தன்மை இல்ல அப்படின்னு எப்ப அதுக்கு அந்த உணர்வு வருதோ, எப்ப அது உணர்ந்து தானே தெளிந்து கொள்ளுதோ, எப்போ தேவையில்லாத பற்றையெல்லாம் விட்டுட்டு இறைவன் மேல பற்றை வைத்து அந்த பற்றையும் விடணும்னு சொல்றாரு. யார் சொல்றா? திருமூலர் சொல்றாரு. ஆசை அருமீன் ஈசனோட ஆயினும் ஆசை அருமீன்கிறார். அதை இன்னும் நம்ம ஆழ்ந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்போ முதல் படிக்கட்டு இந்த பக்தி, நம்ம படிக்க கோயிலுக்கு போறது, சாமியை கும்பிடுறது, இதெல்லாம் வந்து முதல் படிக்கட்டு. அதற்கு அடுத்து மேல இருக்கிறது 2வது நிலை, நம்ம கிரியை அப்படின்னு சொல்லி, அதாவது உடலால செய்யறது இல்லாம மனதால செய்யறது. அதற்கு அடுத்த நிலை யோகம். இந்த யோகத்தை நாம் இந்த 3 சரியை கிரியை யோகம் நம்ம செய்ய நமக்கு விளையக்கூடியது ஞானம். சரிங்களா? அந்த ஞானமாக விளையக்கூடியது யாரு அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்கணும். ஆக நாம வந்து ஒவ்வொரு, அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு திருவாசகம் படிக்கிறோமோ, திருவருட்பா படிக்கிறோமோ, இறைவனை நோக்கி நம்மளுடைய மனசை செலுத்துறோமோ,
அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளை விட்டு நம்மளுடைய பற்றுகள் நீங்க வேண்டும். அந்த பற்றுகள் நீங்குவதுதான் இந்த ஆன்மாவினுடைய பக்குவ நிலையினுடைய அளவுகோல். சரிங்களா? இறைவனுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியை எது நமக்கு ஃபில் பண்ணி வச்சிருக்கு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பற்று, நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய நம்மளுடைய வினை எல்லாம், இந்த குப்பையெல்லாம் சேர்ந்து இந்த இந்த இங்க ஒரு ஒரு உண்மை பொருள் இருக்கு, இங்க ஒரு உண்மை பொருள் இருக்கு. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த இந்த வினைகள், நம்மளுடைய பற்றுக்கள், நம்மளுடைய ஆசைகள், இவை எல்லாம் இந்த இடத்துல நம்மளுடைய மனங்கள் எல்லாம் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நின்றுட்டு இருக்கு. எப்போ இந்த பொருள் இருக்குல்ல, உண்மை பொருள் இருக்குல்ல, இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குல்ல, அந்த பொருளுக்கு எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அந்த பொருள் என்றும் நீங்காம, போக்கும் வரவும் புணர்வும் இல்லாம, தன்னையுடைய நிலையிலிருந்து மாறாம, தான் எப்படி இருக்கிற நிலையோ அதே நிலை. அவன் பேரு பொதுன்னு சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு. அந்த சிவம் என்கின்ற தன்மை கொண்ட அந்த இறை பொருளுக்கு எந்த விதமான பேதங்களும் கிடையாது. பின்னமற்ற, திருவாசகத்துல நம்ம சொல்லிருக்கோம், பின்னமற்றவன் அப்படின்னு சொன்னோம். எந்த விதமான இவனுக்கு அருள் புரி, இவனுக்கு நிறைய பூஜை பண்றான், இவன் எனக்கு நிறைய டெய்லிக்கு சிவ பூஜை பண்றான்னா நான் அவனுக்காக நிறைய அருள் புரிப்பேன், இவன் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறானா அவனுக்கு ஒண்ணுமே நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற பொருள் இறைவனுக்கு கிடையாது. இறைவனுக்கு இறைவன் மனிதனுக்கும் ஆட்கொண்டவன், ஈக்கும் ஆட்கொண்டவன், எல்லாருக்கும் அவனுடைய அருள் பொதுவாக இருக்கக்கூடிய அருள். அந்த பொருளை இந்த ஆன்மா எவ்வளவுக்கு எவ்வளவு போய் பற்றி கொள்ளுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஆன்மாவுக்கு இந்த இறைவனுடைய அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவ நிலைதான் அனுபூதி என்று சொல்கின்ற நிலை. சரிங்களா? ஆக இந்த பொருள் ஒரே பொருள் தான், அது ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடியது, வேற எந்த விதமான மாற்றமும் கிடையாது. தன்கிட்ட எந்த பொருள் வருதோ அந்த பொருள் அந்த பொருளுக்கு இந்த பொருளினுடைய அனுபவம் நிறைய கிடைக்கும். இந்த பொருளுக்கு இந்த இறைவன் என்கின்ற பொருளுக்கு இவனுக்கு அதிகமாகவோ அவனுக்கு கம்மியாக கொடுக்கணுங்கிற எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்து மதத்துல பிறந்து திருவாசகத்தை படிச்சேன், நான் நல்லா படிக்கிறேன், அதனால இறைவன் எனக்கு நல்லா அனுபவம் கொடுப்பான், இல்ல எனக்கு நிறைய அருளை கொடுப்பான். அவன் ஒண்ணுமே படிக்க மாட்டேங்கிறான், வேற ஏதோ நாட்டுல வேற ஏதோ மதத்துல இருக்கிறவன், அவனுக்கு இறைவனோட அருளே கிடைக்காது அப்படிங்கிறதே கிடையாது. அந்த இறைவன் ஒருத்தவன் தான், இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவன். அந்த இறைவனை நோக்கி அந்த ஆன்மாவுடைய பக்குவம் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு தெளிவு இந்த ஆன்மாவுக்கு இருக்குதோ அந்த அளவு இந்த ஆன்மா இறைவனை போய் கிரகித்துக் கொள்ளும், இறைவனை போய் பிடித்துக் கொள்ளும், சிக்கென பிடித்துக் கொள்ளும். இந்த சிக்கென பிடித்துக் கொள்வதை நமக்கு போன அமர்வுல சிந்திச்சோம் இல்லையா? அப்போ இறைவன் என்பவன் பேதமற்றவன். இந்த இறைவனுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளியில நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய மனங்கள் எல்லாம் போட்டு வைத்திருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய வினைகள், எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய பற்றுக்கள் எல்லாத்தையும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வைத்திருக்கிறப்போ இந்த பொருள்ல இருந்து உங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய ஒரு வால், ஒரு 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 செவுரு மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு கான்கிரீட் வால் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆயிடும். எப்போ இதெல்லாம் உங்களுக்கு நீங்க நவர உங்களுடைய பற்றுகள்லாம் விலக 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 இறைவனை நோக்கி நீங்க நகர ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ இந்த வினைகள், இந்த மலங்கள், இந்த கருமங்கள் இவை எல்லாம் நகர்ந்து செல்ல 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 இறைவனை பற்றிய ஞானம் அதிகமாக இந்த ஆன்மாவிற்கு ஏற்படும். இறைவனை இந்த ஆன்மா ரொம்ப பக்கத்துல போய் பார்த்துக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும். சரிங்களா? தெளிவா, கிளியரா? ஆக இந்த 5 பொருள்கள் நம்ம சொன்னோம். என்னென்ன பொருள் சொன்ன சாமி? என்னென்ன பொருள் சொன்னோம்? ஆன்மா, இறைவன், ஃபர்ஸ்ட் இறைவன், அப்புறம் ஆன்மா, அதற்கப்புறம் அதற்கான மனம், வினை, மலம், அறிவு. 3வதுல அறிவுல வச்சுக்கோங்க. 4வது மனம் வைத்துக் கொள்ளுங்க. 5வது வினை வைத்துக் கொள்ளுங்க. இந்த வினையும் இந்த மனமும் எப்போ பரிபக்குவம் ஆகுதோ, எப்போ அதற்கான தெளிவு கிடைக்குதோ, அப்போ அந்த அறிவு இருக்குல்ல, அந்த அறிவுல ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சம் என்ன செய்யும் அப்படின்னா,
இந்த ஆன்மாவை இறைவனை நோக்கி நகர்த்தி செல்லும். எப்படி இறைவனை நோக்கி நகர்த்தி செல்லும்? அப்ப இறைவன் என்கின்றவன் வேற ஒருத்தவனா இருக்கிறானா அங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதற்கான பதிலையும் நாம இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? இந்த ஒரு சிறிய ஒரு 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 சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனை வைத்துட்டு நாம இன்னைக்கு பாடல் உள்ளார போக போகின்றோம். என்ன இன்னைக்கு பாடல் உள்ளார? யாராவது அடியார்கள் படிக்கலாமே, ஒரு 5 வரை படிக்கலாமே. படிக்கிறீங்களா? கந்த குரு கவசம் படிக்கிறீங்களா? படிக்கிட்டுங்களா ஐயா? ஜானகியம்மா படிங்கம்மா. ஒரு அதாவது ஸ்கந்தாசரணம்ல இருந்து தத்தகிரி ஒரு அந்த லைன் 15வது வரை வரைக்கும் படிங்கம்மா. சரிங்க ஐயா, சரிங்க. திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடிக்கும் வணக்கம். ஸ்கந்தா சரணம் சரவண பவகுகா சரணம் சரணம் குருகுகா சரணம் குருபரா சரணம் அடைந்திட்டேன் கந்தா சரணம். தன்னைத்தான் அறிந்து நான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே. தந்தகிரி குருநாதா வந்திடுவீர். அவ்வளவுதானுங்க ஐயா. சரி. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாசரணம் எல்லா இடத்துலயும் அவர் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கந்தரை தான் கூப்பிடுறாரு. சரி, சரணம் எதற்கு நாம் அடையணும்? சரணம் என்றால் என்ன? சரணம் எதுக்கு சாமி அடையணும்? சரணம்னா என்ன? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எதற்கு நாம சரணம் அடையணும்? முழுதான் நம்மள இறைவன் கிட்ட கொடுத்துறத சரணாகதிங்க ஐயா. அதுதான் சரணம், அது இல்லைங்களா? சரி, அது எதற்கு நம்ம கொடுக்கணும்? எதற்கு நம்ம சரணம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்மளே மறந்துட்டு நம்ம எதுக்கு அவங்கிட்ட நம்ம எதுக்கு கொடுக்கணும்? அந்த அந்த ஒரு நிகழ்வினுடைய காரணம் என்ன? எதனால அந்த விஷயத்தை நம்ம செய்கின்றோம்? அப்படி ஒரு சரணம் என்று செய்தோம் அப்படின்னா நமக்குள்ளார என்ன மாற்றம் வரும்? நம்ம எதுக்கு அதை செய்யணும்? எல்லாமே இறைவன்கிட்ட நம்ம பற்றுகளை நீங்குங்க ஐயா. பற்றெல்லாம் நீங்கி நம்ம சரணம் அடையணும். மனம் ஒன்றி நம்ம பற்று இதை நம்ம இறைவன் கிட்ட செலுத்துறோங்க ஐயா. சரணம் மனம் ஒன்றி பற்றை இறைவன் பக்கம் செலுத்துறது. சரி, வைராமா தான் என்ற அகந்தை நீங்கிடும். எத்தனை விஷயம் பாருங்க. நாம் தான் என்கின்ற அகந்தை அப்பொழுதுதான் நீங்கும். இப்போ நமக்கு அடியார் சங்கமம் நடந்துச்சு. கோவையிலையும் சரி, மதுரையிலையும் சரி, பல இடத்துல நம்ம கடலூர் இந்த மாதிரி நிறைய அடியார் சங்கமம் நடந்துச்சு. அடியாருடைய திருவடியை போய் வீழ்ந்து வணங்குவது என்ற ஒரு நிலை அங்க எல்லா அடியார்கிட்டையும் நடந்துச்சு. ஐயா ஆனந்தைய போய் ஒரு சின்ன குழந்தை காலடியே போய் விழுந்தார். மற்ற அடியார்கள் அந்த மாதிரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அடியார்களுடைய திருவடியில போய் நம்ம விழுந்தோம். அந்த திருவடி வணக்கம் வைக்கிறதோ, அந்த திருவடியில போய் விழுறதோ, அந்த இறைவனுடைய திருவடியாயே நாம சரணடைகிறதோ, பெரியவங்களுடைய திருவடியில போய் நம்ம சரணடைவது எதற்கு? அதனால யாருக்கு என்ன பலன்? நம்ம பிறப்பெடுத்ததே அவருடைய சரணாகதி, அவர்கிட்ட சரணடைகிறதுக்கு தானுங்க ஐயா. அடியர்கள் திருவடிய நம்ம வணங்கினோம்னா இறைவன் திருவடியை அடையலாங்க ஐயா. இறைவன் திருவடியை அடைந்தா நம்மளுக்கு பிறவி பிணி நீங்குங்க ஐயா. இறைவனுடைய திருவடியை அடைந்தால் நம்மளுடைய பிறவி பிணி நீங்கும். சரி, ஆனா அந்த செயல் நம்ம செய்யறோம் இல்லையா? நம்ம சொல்லுங்கம்மா சந்திரம்மா. நம்ம அவங்களுக்குள்ள இருக்கிற சிவனை கிட்டதான் நாம ஒவ்வொரு அடியார் திருவடி வணங்கும் போதும் நம்ம சிவனை தான் வணங்குறோம். நாங்க வணங்கும் போதெல்லாம் நான் அப்படிங்கறதெல்லாம் அந்த இடத்துல நம்மளை விட்டு போயிட்டே இருக்கு. அதாவது இந்த இடத்துல 2 விஷயம் நடக்குது. அம்மா சொன்ன மாதிரி இந்த இடத்துல 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு, நான் தான் என்கின்ற அகங்காரம் இங்க அழிந்து போகின்றது, அடங்கி போகின்றது. சரிங்களா? 2வது, எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை நோக்கு நமக்கு நிகழ்கின்றது.
இறைவன் உன்னிடத்திலும் இருக்கின்றான், என்கிட்டயும் இருக்கின்றான், நீக்கமர எல்லா இடத்துலயும் நிறைந்து இருக்கின்றான் என்கின்ற அந்த அனுபவமும் நமக்கு கிடைக்குது. முதல்ல நடக்கிற விஷயம் என்னன்னா, நான் என்கின்ற என்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியில போகுது. என்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போகுதுங்கிறது ஒண்ணு. வெளியில இருக்கக்கூடிய சுத்தம் எல்லாம் நான் வெளியில இருக்கக்கூடிய அதாவது இறைவனானவன் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்கின்ற அந்த அந்த அனுபவமும் என்னுடைய மனதுக்கு கிடைக்கின்றது. புரியுதுங்களா? இப்போ ஒரு சட்டி இருக்கு, சட்டி ஃபுல்லா அழுக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நம்ம தண்ணியை ஊத்தி வச்சோம்னா என்ன ஆகும்னா அழுக்காகும், தண்ணி அழுக்காகும். ஆனா அந்த தண்ணி நெம்புற வரைக்கும் அந்த அழுக்கு வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு. அழுக்கு வந்து 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 என்ன ஆகும் அப்படின்னா, பழைய அழுக்கெல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த தூய்மையான தண்ணி வருதுல, அது ஃபுல்லா நிரம்பி இருக்கும். அப்ப அங்க அந்த அந்த ஏனத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். இந்த இடத்துல என்ன நடக்குது? தூய்மையான ஒரு பொருள் நடக்குது, வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த அழுக்கை வெளியில எடுக்குது. சரிங்களா? அந்த அழுக்கை நம்மளிடமிருந்து வெளியில எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் திருவடி வணங்குது. திருவடி வணங்குனா என்ன நடக்கும் அப்படின்னா, நான் என்கின்ற அகந்தை நம்மளிடமிருந்து வெளியில போகும். முதல்ல அந்த ஒரு விஷயம்தான் நம்மளை இந்த பிறப்புக்கு காரணமா இருக்குது இங்க இல்லையா? அதுதான் நமக்கு இங்க பிறப்புக்கு காரணமா இருக்கு. அந்த நிகழ்வு நம்ம கிட்ட நடக்குது. அதுக்கப்புறமா ரெண்டாவது என்ன நடக்குது? இல்ல, என்கிட்ட என்னுள்ளே இருக்கக்கூடிய இறைவன் உள்ளாரும் இருக்கிறான். அந்த சிவம் தான் இங்க நடமாடும் சிவம், நடமாடும் கோயிலா, நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய இறைவன் இந்த உடலிலே இங்கே என் எதிரே இருக்கக்கூடிய அடியார்களினுடைய உள்ளத்திலே எழுந்தருளி இருக்கின்றான். அவர்கள் உள்ளாரையும் இருக்கின்றான். அவனுக்கும் என்னுடைய வணக்கம் அப்படி என்கின்ற நிலை. அதனாலதான் முதல்ல நாம செய்ய வேண்டிய விஷயம் எல்லாத்துலயும் சரி, எந்த இதுலயும் சரி, எந்த பாடல்ல நம்ம எடுத்தாலும் நமச்சிவாய வாழ்கனாலும் போற்றி செய்யறதுனாலே அவனுக்கு சரணம் தான். எந்த பாடலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சைவ மரபு வந்து என்னன்னா, முதல்ல செய்யறது சரணம் போகணும். நம்மளுடைய அகந்தை நம்ம கிட்ட இருந்து வெளியில போகணும். அதற்கு இந்த ஆன்மா தன்னுடைய உடலை வருத்தணும். எப்படி வருத்தம்? போய் திருவடியை பிடிக்கணும். உடலால பிடிக்க முடியலனாலும் மனதால போய் பிடிச்சிடணும். மனதை அங்க பக்குவப்படணும். இங்க யார கூப்பிடுறாருன்னா, 2 தடவையும் ஸ்கந்தாசரணம் தான் சொல்றாரு. ஸ்கந்தரை தான் கூப்பிடுறாரு. முருகப்பெருமானே உன்னுடைய திருவடியை நான் சரணம் அடைக்கிற சாமி, முருகப்பெருமானே உன்னுடைய திருவடியில நான் சரணம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஸ்கந்தாசரணம். அதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன், சரவண பவ குஹா. சரவண பவ குஹா சரணம் அப்படிங்கிற. இங்க வந்து சரவண பவா சரணம் குஹா சரணம்னு சொல்லல, சரவண பவ குஹா சரணம். ஏன் சரவண பவன என்ன? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஆல்ரெடி முதல் இதுல வந்து நம்ம ஸ்கந்தரை பத்தி பேசுறப்போ ரேத்தஸ், ஓஜஸ், தேஜஸ் இதெல்லாம் பத்தி எல்லாம் பேசணும். அப்ப அடியார்கள் வந்து ரொம்ப ஒரு நடா சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அப்போ வந்து ஸ்கந்தருக்கு உள்ள அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். ஸ்கந்தன் என்கின்றவன் எங்கேயும் இல்லை, நம்ம உடல் உள்ளாரதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த நிலைமைகள் எல்லாம் பார்த்தோம். இந்த சரவண பவ என்கின்ற எழுத்துக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? அடியார்களுக்கு தெரிந்த அனுபவத்தை சொல்லலாம். எதற்கு முருகப்பெருமான சரவண பவான்னு சொல்றோம்? அந்த பேர் எதற்கு அவங்க வச்சிருக்காங்க? அடியார்களுக்கு அந்த பேர் எதற்கு வைத்திருக்கின்றார்கள்? எப்பொழுதும் சரி, தமிழ்ல வந்து ஒரு வார்த்தைக்கு பலவிதமான பொருள்கள் இருக்கு, பலவிதமான பர்ஸ்பெக்டிவ்னஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவர்களுடைய நோக்குக்கு ஏத்த மாதிரி, அந்த பரிபக்குவத்துக்கு ஏத்த மாதிரியான பதில் அங்க கிடைக்கும். இது சரி அது தப்புங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால அடியார்கள் முருகப்பெருமான் மேல வெறுப்பு கொண்டிருக்கின்றீர்கள். முருகப்பெருமான உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சரியா? அதனாலதான் இங்க வந்திருக்கீங்க. அவனை நம்ம சரவண பவான்னு நம்ம கூப்பிடுறோம்.
நமக்கு தெரிந்தவர்கள்ல சரவணன்கிற பேர் இல்லாம, நம்ம சரவணன் மயிலசாமி ஐயாவே இருக்காங்க, சரவணன்கிற தெரியாம யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பரிச்சயமான அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அந்த பெயர் மூலமாக, அந்த மந்திரம் மூலமாக நமக்கு சொல்லுங்கம்மா. சரவண பொய்கையில் பிறந்தவர் அப்படின்றதுக்காக அர்த்தம். சரவண பவான் ஐயா, சரவண பொய்கையில் பிறந்த குழந்தை, அதுக்காக சரவண பவா புவனே அப்படின்னு சொல்றாங்க ஐயா. சரவண பொய்கையில அவர் பிறந்ததுனால அவருக்கு சரவண பவன். சரி. புவனேஸ்வரி அம்மா என்ன சொல்றீங்க? அதுதாங்க நான் சொன்னப்ப அவரும் சொன்னாரு. அதுக்கடுத்து அவரு சரவண பொய்கையில பிறந்ததுனால அவருக்கு சரவணன்னு பேரு. அதுக்கு நமக்கு என்ன நமக்கு என்ன அதனால? அவரு சரவண பொய்கையில பிறந்ததுனால அவருக்கு சரவணன்னு பேரு வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அவரை சரவணா சரவணா சரவணான்னு சொன்னா இந்த ஆன்மாவுக்கு என்ன பயன், என்ன அதனால இந்த ஆன்மாவுக்கு நடக்கக்கூடியது என்ன? இறைவன் பேர் வைக்கிறதே அது கூப்பிட அந்த அருள் அதோடைய ஒரு நல்ல பக்தி அதுக்கெல்லாம் வருட்டுன்னு தாங்க ஐயா சாமி பேருக்கு வச்சு கூப்பிடுறாங்க ஐயா. ஒழிச்சிட்டு இருக்கோன்னு அந்த குரல் சரவணா சரவணா அப்படின்னு நம்ம கூப்பிடும் போது அதனுடைய இது நம்மளுக்கு நல்லதைவே செய்யுங்க ஐயா. நல்லதை செய்யும். சரி. சரி. இந்த பர்ஸ்பெக்டிவ்னஸ் அம்மா சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரவணா சரவணான்னு ஒரு பேரை நம்ம கூப்பிடுறப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, இறைவனுடைய பேரை நான் யாருக்கும் வச்சு கூப்பிடுறப்ப என்னுடைய இறைவனுடைய நினைப்பு எனக்கு வரும். அதனால அந்த இறைவனுடைய நினைப்புல இருந்து நான் நீங்காம இருப்பேன். அதனால நான் அந்த பேரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த கான்செப்ட் அந்த ஐடியாவை வச்சுக்கோங்க. சரிங்களா? புஷ்பலதா அம்மா என்ன சொல்ல வந்தாங்க? சரவணபா சொல்லும்போது நம் வினைகள் தீரும் அப்படின்ற. சரவண பவன் சொல்றப்ப நம்ம வினைகள் எப்படி தீரும்? ஆமாங்க ஐயா, நம்ம முருகரை நினைச்சு எந்த நேரம் எனி டைம் எந்த நேரம் அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கோங்க ஐயா. ஒரு இறை பக்தியிலேயே இருக்கிறோம்ல. அவருக்கு நிறைய பேர் இருக்கே. ஆமா, அது நிஜம். சரி, அடியேன் சொல்கின்றேன் ஐயா. அவரு அந்த சரவண பவாங்கிறது அவரோட மூல மந்திரங்க ஐயா. நமச்சிவாய எப்படி சிவனுக்கு இருக்குதோ அது மாதிரி முருகனுக்கு சரவண பவாங்கிறது மூல மந்திரம். முருகனுக்கு மூல மந்திரம்னு சொல்லியிருக்கீங்க. சரியா? முருகனுக்கு மூல மந்திரம்னு சொல்லியிருக்காங்க ஜானகி அம்மா. அந்த விஷயம், அந்த பேரை கேட்க 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 எனக்கு பக்தி பெருகும், நான் எப்பொழுது இறைவனை விட்டு நீங்காத நிலையில இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாந்தாமணி அம்மா. 2 பேரும் 2 விதமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ சரவண பவ அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம பிரித்து படிக்க கத்துக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம சமஸ்கிருதத்துல போறப்ப அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மந்திரங்களாகவே அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மந்திரத்துக்கு அந்த பீஜ எழுத்துக்கள் வைத்து அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம அது உள்ளார போல இந்த ஆன்மா எப்படி அந்த மந்திரத்தை உணர்ந்து கொள்வது அப்படிங்கின்ற ஒரு பார்வை நோக்குல நாம இப்ப இதை சிந்திக்கிறோம். சரிங்களா? சரவண பவ அப்படிங்கிற வார்த்தைய 3ஆக பிடிங்க. சர வன பவ. அந்த வார்த்தைய கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னா சரம் வணக்கம் பவம். சரிங்களா? சரவண பவ, அதை சரம் வணக்கம் பவம் அப்படிங்கிறோம். சரம்னா என்ன? அம்பு. அன்பு. மூச்சு காற்று. அம்பு. சுவாசம். சுவாசம். மூச்சு காற்றுல சுவாசம். சரிங்களா? சரம் என்பது என்னன்னா சுவாசம். வணக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம அதை எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னா, அது யோக பொருள். ஒன்றுவது என்று பொருள். வன அப்படின்னா ஒன்றுவது, ஒன்றாக ஒன்று சேர்வது. பவம் அப்படின்னா விருத்தி அப்படின்னு அர்த்தம். அப்ப சரவண பவன்னு நம்ம சொல்றப்ப எதை எனக்கு என்ன சொல்ல வராங்க? ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய இந்த வாயு இருக்கு இல்லையா, நமக்கு கொடுத்துக்கக்கூடிய சுவாசம் இருக்கு இல்லையா,
அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயுவை வெளியில போக விடாம என்ன செய்யணும்? அதனோடு சரணாகதி அடையணும். அப்படி சரணாகதி அடையிறப்போ என்ன ஆகும்? இந்த ஜீவன் எடுத்து வந்திருக்கு இல்லையா, இந்த ஆன்மா வந்திருக்கு இல்லையா, இது விருத்தி ஆகும். சரவண பவ, சரத்தினோடு சுவாசத்தோடு இந்த ஆன்மா எப்பொழுது தன்னை அந்த மூச்சு காற்றை அந்த சுவாசத்தை வெளியேகாம, சுவாசம்னு என்ன சுவாமி? சுவாசம் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சுவாசம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வாசம். அந்த சுவாசத்தை பிரிச்சு பாருங்களேன். சு பிளஸ் வாசம்னு மாறும். சு பிளஸ் வாசம்னு மாறும். சூங்கிறது என்னது? சு அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அந்த எழுத்து இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த சு அப்படிங்கிற எழுத்துக்குள்ள அர்த்தம் என்னன்னா இறைவன் அர்த்தம். அதாவது சுப்பிரமணியன். சுவாமின்னு சொல்றதுன்னா சு வாமி தான். சு சுவாசம். அந்த இறைவன் வாசம் பண்ணுகின்ற இடம் தான் சுவாசம். அப்படி இறைவன் நம்ம உடல்ல இருக்கிறான், சுவாசமாக இருக்கின்றான். எப்படி இருக்கின்றான்? சுவாசமாக இருக்கின்றான். திரு இன்னம்பர் பதிகம் அடியார்களுக்கு தெரியுமா? அதுல ஒரு பாடல் வரும், எண்ணில் யாரும் எனக்கு இனியார் இல்லைன்னு ஒரு பாடல் வரும், திருநாவுக்கரசர் பாடல். என்ன சொல்லுவாரு? எண்ணில் யாரும் எனக்கு இனியான் இல்லை, எண்ணிலும் இனியான் ஒருவன் உள்ளன், என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசனே என்பாரு. எனக்கு இனிமையானவன் வேற, என்னை தவிர வேற யாரும் கிடையாது. இப்போ எனக்கு இனிமையானவன் யாரு? நான் என்னை பத்தி எனக்கு நல்லது நடக்கணும்னு என்னை பத்தி யோசிக்கிறது யாருன்னா, இந்த உலகத்துல என்னை தவிர வேற யாரும் கிடையாது. சரிங்களா? எல்லாருக்கும் இப்போ ஒவ்வொரு அடியார்களுக்கும் அவங்கள பத்தி அவங்கதான் இனிமையானவர்கள். ஆனா இறைவன் எப்படி இருக்கிறான்னா அவங்களையும் இனிமையா இருக்கானா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ என்னை பத்தி எனக்கு நான் எவ்வளவு கேர் பண்ணிக்குவானோ அதை விட எனக்காக இன்னிலும் இனியனா இருக்கிறவன் ஒருத்தவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா, என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு. புறம்னா வெளியில, போந்து புக்கு, புக்குனா உள்ளார போயிட்டு வெளியில வருது என்னது அப்படின்னா சுவாசம். என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசனே அப்படிங்கிற இறைவன் மூச்சு காத்தாகதான் இருக்கின்றான், நம்ம உடலுக்குள்ளாரதான் இருக்கின்றான், சுவாசமாக தான் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த சுவாசத்தோடு எப்பொழுது நாம் நம்மளை நாம் ஒன்றுபடுத்துகின்றோமோ, நம்மளை நாம் எப்பொழுது அந்த மூச்சு காத்து சுவாசத்தை வெளியேற்றாம ஜீவ சக்தியாக இருக்கக்கூடிய வாயுவை வெளியேற்றாம இந்த ஆன்மா எப்பொழுது அதனோடு சரணாகதி அடைகின்றதோ, அதனோடு ஒருமை ஏற்படுகின்றதோ, அப்பொழுது இந்த ஜீவன் என்பது விருத்தாகும், பவம் கிடைக்கும். பாவம் எப்போ வேஸ்ட் பண்ணுனீங்கன்னா, எப்போ சுவாசம் வெளியே ஆணிச்சுன்னா, எப்போ உங்களுக்கு அந்த ஒருமை நிகழலைனா, பவம் எப்பொழுது அந்த அன்பு நடக்கிறப்போ, அந்த சுவாசத்தோடு ஒருமை நிகழ்கின்றப்போ. அப்போ அம்மா சொன்னாங்க இல்லையா, சரவண பவன்னு நான் சொல்றப்போ எனக்கு அந்த நினைப்பு எனக்கு வந்துகிட்டே இருக்கும், இறைவனை பத்திய நினைப்பு எனக்கு வந்துகிட்டே இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ சொல்லுங்க, சரவண பவான்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? எதனால அதை மூல மந்திரமாக வைத்திருக்கிறாங்க முருகப்பெருமானுக்கு? எது நமக்கு ஞாபகம் வரணும்? என்ன நமக்கு சரவண பவா அப்படின்னு சொல்லி முருகனை பத்தி நினைக்கிறப்ப நமக்கு என்ன சாமி ஞாபகம் வரணும்? நம் சுவாசமே இறைவன் அப்படின்ற அந்த ஞாபகம் நமக்கு வருங்க ஐயா, நம்ம சரவண பவா சொல்லும் போது ஞாபகத்துக்கு வரணும். அப்படிங்கறத தாண்டி அந்த பயிற்சிக்குள்ளார நம்ம போகணும். சரவண பவா அப்படின்னு சொல்லி ஆமா, அந்த சுவாசத்தோடு நமக்கு ஒருமை, அந்த சுவாசத்தோடு நாம சுவாசத்துல கவனத்தை செலுத்தணும். அதனாலதான் சரவணா எல்லாருக்கும் பேர் வைக்கிறது அதுதான், அந்த காரணம் தான். இப்ப புரியுதுங்களா எதற்கு முருகனுடைய மூல மந்திரமாக வைத்திருக்கக்கூடியது சரவண பவான்னு வைத்திருக்கிறாங்கன்னு? அப்போ சரவண பவ என்கின்ற முருகப்பெருமான் ஒரு சித்தர்.
சித்தன். சித்தர்னா உடனே நீங்க வந்து ஒரு தாடி வச்சுட்டு இது செஞ்சுட்டு அவர் வந்து உட்காருவார், காட்டுல உட்காந்து தியானம் பண்ணுவார், எங்க இருந்து வருவார் அப்படின்லாம் நீங்க உடனே அந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிடக்கூடாது. அதாவது யோகத்தினுடைய உச்சபட்ச நிலையில சொல்றேன் நான். ஏன்னா நமக்கு வந்து என்ன ஒரு பழக்கமாயிடுச்சுன்னா, நம்ம எது சொன்னாலும் நம்மளுடைய மனம் வந்து அதை வந்து ஒரு கற்பனை பண்ணி அதுக்கு ஒரு உரு கொடுத்து அப்படிதான் நம்ம வந்து நம்மளை வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதை நம்ம வந்து உள்ளார உணர்ந்து கொள்வதற்கு மனசுக்கு அப்படிதான் நம்ம பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம். அந்த உருவத்திலிருந்து வெளியில வாங்க, உருவ மாயையிலிருந்து வெளியில வாங்க. எப்பொழுதுமே இறைவனை பத்தி நம்ம சிந்திக்கிறப்போ உருவத்துக்குள்ளார போயிடாதீங்க. உருவ சிறப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே ஒரு தத்துவத்தை உணர்த்துவதற்காக தான். இறைவன் இப்படிப்பட்டவன், அவனுடைய திறமை இந்த மாதிரி, அவனுடைய வலிமை இந்த மாதிரின்னு சொல்றது. சிவபெருமானுக்கு திருநீர் கொடுத்திருக்கிறது, ருத்ராட்சம் தரித்திருக்கிறது, முருகப்பெருமானுக்கு 12 தோல் வைத்திருக்கிறது, 6 முகம் வைத்திருக்க, கையில வேலு வைத்திருக்கிறது, அம்பாள் இப்படி இருக்கிறது, முருகப்பெருமான் இப்படி இருக்கிறது, விநாயகர் இப்படி இருக்கிறது, எல்லா உருவம் கொடுத்திருக்கிறதும் ஒரு தத்துவத்துக்காக தான். அவனுடைய மேன்மை நிலையை நம்ம உணர்ந்து கொள்வதற்காக மட்டும்தான். அதனால எப்பொழுதுமே நீங்க போய் அந்த ஒரு விஷயத்த இறைவனை பத்தி நாம சிந்திக்க போகின்றப்போ அந்த தன்மைக்குள்ளார போங்க. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, அதற்கான தன்மை. இறைவன் என்கின்றவன் ஒரு தன்மையானவன். இறைவன் சிவம் என்கின்றது ஒரு தன்மை. சிவன் என்பவனுக்கு தான் உருவம் இருக்கு. சிவத்துக்கு வந்து உருவம் கிடையாது. சிவம் என்பது தன்மைதான். கடவுள் என்பது தன்மைதான். இறைவன் என்பவன் தன்மைதான். அதனால நம்ம எப்பொழுதெல்லாம் நம்ம இறைவனோடு ஒன்றாக நினைக்கணும் அப்படின்னு, இறைவனோடு ஒருமை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அப்பெல்லாம் அவனுக்கு உருவத்துல இருந்து அவனை வெளியில கொண்டுட்டு வந்துருங்க. அவனுக்கு உருவம் கிடையாதுங்கிறத உங்களுடைய சிந்தையில எழுதி வைத்திருங்க. அவன் என்னோட உணர்வுக்குள்ளார கலந்திருக்கிறான், என் மூச்சுக்குள்ளார கலந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இறைவனுக்கு நீங்க ஒரு உருவம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்ல அடியார்கள் நல்லா கவனிங்க. இறைவனுக்கு ஒரு உரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறான். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. அடியார்களுக்கு, அதாவது இறைவனுக்கு ஒரு உரு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய சிந்தையிலோ, உங்களுடைய கண்ணுக்குள்ளாரையோ, உங்களுடைய மனசுக்குள்ளாரையோ அவனுக்கு ஒரு உரு இருக்கு, அவன் அதை இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்களும் அவனும் வேறையா இருப்பீங்க. உங்களுக்கும் அவனுக்கும் தூரம் எங்கேயோ இருக்கான். அவன் ஏதோ ஒரு உருவத்துல ஏதோ ஒரு இதா உங்க கண்ணுக்குள்ளாரையோ, உங்க சிந்தைக்குள்ளாரையோ, உங்க புத்திக்குள்ளாரையோ, உங்க மனசுக்குள்ளாரையோ அவன் வேற ஒரு ஆளா அங்க நமக்கு முன்னாடி தனியா தெரியுறான். உங்களோடு உணர்வோடு உணர்வா கலந்தவனாக இல்லை. அதனால இறைவனை நீங்க எப்பெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்குள்ளார இருக்கிறான். உங்களோட மூச்சோட, சுவாசத்தோட, உங்களோட உணர்வோட, உங்களோட வெட்ட வெளியாக உங்களுக்குள்ளார இருக்கிறான். அந்த உணர்வு நிலைக்குதான் நீங்க வரணும். நம்ம எப்ப பாரு சுவாமி நினைச்சிட்டு அந்த கோயில்ல போய், அதற்காக கோயிலுக்கு போற தப்பு அப்படிங்கிற காரணத்துக்கு நான் சொல்ல வரல, அப்படி சொல்ல வரல, அடியேன்னு சொல்ல வரல. இது எல்லாம் ஒவ்வொரு பக்குவ நிலை, ஒவ்வொரு படிநிலை. அதனால அடியார்கள் அந்த தெளிவான அந்த நிலையில இருந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த கோயிலுக்கு போறோம், இந்த விஷயத்தை இப்படி பாக்குறோம், இங்க போய் பாக்குறோம், சொக்கநாதரை பாக்குறோம், மீனாட்சியை பாக்குறோம், மனசு அப்படியே லைட்டு போகணும். கோயில்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமும் அந்த முருகன், அந்த சொக்கநாதர் வந்து நம்ம கூடயே வந்துடணும். நான் கோயிலுக்கு போனாதான் நான் சொக்கநாதரை பார்ப்பேன் அப்படின்னா சொக்கநாதர் வேறையா இருக்கிறார், இந்த ஆன்மா வேறையா இருக்கு, வேற தனித்தனி இடத்துல இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு இந்த இறைவன் நமக்கு இப்போ இந்த பிறவியில இந்த உருவத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த உருவம் தான் நாமளா அப்படின்னா கிடையாது. புரியுதுங்களா? அப்ப சுவாமிக்கு நம்ம ஒரு உருவம் கொடுத்துருக்கோம், அதுதான் சுவாமி. அப்ப அந்த உருவம் தான் சுவாமியா? சுவாமி வேற எங்கேயும் இல்லை, அங்கதான் இருக்காரா அப்படின்னா அப்படி கிடையாது. அதனால அடியார்களுக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வேண்டுகோள், இறைவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை குறையணும். இறைவனும் நீங்களும் ஒன்றாக ஆகணும். எதற்காக இறைவன் இந்த பிறவி நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். அவன்கிட்டேந்து பிரிந்து வந்திருக்கிறான், நாம திருப்பி அவன்கிட்ட போகணுங்கிறதுக்காக தான் அவன் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ சாமி எதற்கு தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு?
சிவபெருமானுக்கு வந்து ஆதி யோகின்னு ஒரு பேர் இருக்கு. கண்ணு ஒரு பெரிய தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கெல்லாம் தவம் செய்யணும், தியானம் செய்யணும்னா ஏதோ ஒரு 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 வேண்டுதல் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சிவபெருமான் எதற்கு யோகியாக இருக்கணும்? அவன் எதுக்கு எல்லாத்தையும் திறந்துட்டு அங்க தியானம் பண்ணிட்டு இருக்கணும்? அவனுக்கு என்ன வேணும்? சிவபெருமானுக்கு என்ன வேணும்? எதற்கு அவன் வந்து மகா யோகியாக அவனுக்கு எதுக்கு சொல்றாங்க? பெரிய தியானம் பண்றவன எதற்கு சொல்றாங்க? அவன் எதுக்கு நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கானா? ஆன்மாக்கள்லாம் அவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தது. நம்ம கிட்டே இருந்து பிரிஞ்சு போய் இந்த ஆன்மாக்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே, எப்படா திருப்பி வரும்னு சொல்லிட்டு அதற்காக தவம் பண்ணிட்டு இருக்கானு. அதனால அடியார்களுக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வேண்டுகோள், இறைவனை பற்றி நீங்கள் வந்து சிந்திக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, அவனை ஒரு உருவத்துக்குள்ளார போய் அடைக்காதீங்க. அந்த ஒரு உருவத்துக்குள்ளார எப்ப தெரியுமா அடைக்கணும்? முதல் நிலையில இருக்கிறப்பதான் நம்ம போய் அடைக்கணும். சரிங்களா? இந்த சாமி எனக்கு நடராஜர் சிதம்பரத்துல போய் காலத்துக்கு ஆடிட்டு இருக்கிறத பார்த்தாதான் எனக்கு மனசு வந்து அமைதியாகும். இல்லாட்டினா மனசு அமைதியாகவே ஆக மாட்டேங்குது. என்னுடைய உலகத்துல மத்த எல்லா விஷயத்தையும் எனக்கு அப்படியே போட்டு அழுத்துது. அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் விட்டுட்டு போலாம். சிதம்பரத்துக்கு போய் நடராஜ பெருமானை பார்த்து கண்ணீர் விட்டு அந்த உருவத்தை பார்த்து, அந்த உருவத்தை பார்க்கறதுனால இந்த மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும்ல. இதெல்லாம் முதல் நிலை பக்திகள். சரிங்களா? இந்த முதல் நிலை பக்தியை தாண்டி அடுத்த நிலைக்கு நீங்களாம் வரணும். உருவத்தை தாண்டி அவன் எல்லாமாகவும் இருக்கின்றான், உருவமாகவும் இருக்கின்றான். ஆனா உருவத்தை தாண்டி இருக்கின்றான். நீங்க அவனை ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ்க்குள்ளார அவனை அடைச்சிடாதீங்க. அடியன் பார்த்து சேலத்துல எங்கேயோ பெரிய நடராஜ பெருமான சிலைய செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு பெரியவன், அவனுடைய பெருசுக்கு அவன் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? இல்ல அவன் இருக்கக்கூடிய அவன் வந்து நுணுக்கறிய நுண்ணியன்னு சொல்றாங்க. நுணுக்கு அறியவே முடியாது. நுணுக்குக்கும் அறியாதாக இருக்கக்கூடிய நுண்ணியனாக இருக்கக்கூடியவன். அழகில் சோதியன், அழகே பண்ண முடியாத சோதியாக இருக்கக்கூடியவன். அதனாலதான் வள்ளல் பெருமான் உருவுக்குள்ளார போவாதீங்க, அருட்பெருஞ்சோதியாக பாருங்கன்னு. அப்ப அடியார்கள் எல்லாம் கண்ண மூடிட்டு ஒரு ஜோதிய மனசால நினைக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அவன் நம்மளோடு உணர்வோடு கலக்க வேண்டும். சரிங்களா? அப்போ அந்த முதல் நிலையிலிருந்து அடியார்கள் அடுத்த நிலைக்கு வரணும். அவங்கள நீங்க எல்லாம் ப்ரமோட் ஆகணும். இறைவனை நோக்கி இன்னும் ஒரு படி மேல எடுத்து போகணும். இறைவனை பார்க்கறதுக்கு நான் கோயிலுக்கு போய்தான் பார்க்கணும் அப்படிங்கிற நிலை இல்ல. நான் நினைத்த மாத்திரத்துல அந்த இறைவன் என் உள்ளார இருக்கக்கூடிய இறைவன் எனக்கு காட்சி கொடுக்கின்றான் அப்படிங்கிற நிலைக்கு அடியார்கள் மாறணும். கோச்செங்க சோழ நாயனாருக்கு எப்படி சாமி சிதம்பரத்துல ஆடின சத்தம் இங்க எப்படி கேட்டுச்சு? சிலம்பொலி எப்படி கேட்டுச்சு? எப்படி அவர் பார்த்திருப்பாரு? அவர் யோகத்தினுடைய உச்சியில இருந்தவர். சேரமான் கழுத்தறிவார் ஐயா. ஆமா, சேரமான் பெருமான் சுவாமி. ஆமா, கோச்செங்க சோழர் இல்ல, சேரமான் பெருமான் மாத்தி சொல்லிட்டேன். கோச்செங்க சோழர் திருவானைக்காவல்ல இருக்கிறவர்ல. சொல்லுங்க, எப்படி அவருக்கு சத்தம் கேட்டுச்சு? அதனால உணர்வு இறைவன் என்கின்றவன் உணர்வு. அவன் கனவுல வந்து காட்சி கொடுக்கறதா சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால அடியார்களுக்கு அடியனுடைய இந்த வாரத்திலிருந்து உங்களுக்குள்ள டாஸ்க், இந்த வாரத்துக்கான டாஸ்க் கிடையாது. இது இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கான ஒரு கேட்வே ஓபன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் தான். இனிமே அடியார்களை சுவாமிய மனசுல நினைக்கிறப்போ உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு உருவத்தினுடைய நினைப்பிலிருந்து நீங்க சாதாரணமான டாஸ்க் கிடையாது சாமி. ரொம்ப எளிமையாக வந்துடவே வந்துடாது. இது
இது எளிமையான டாஸ்க். நான் ஈஸியா சொல்லிட்டேன் உங்ககிட்ட. நீ என்னப்பா சொல்லிட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றதெல்லாம் என் காதுல விடுவது. ஆனா இது ரொம்ப எளிமையான டாஸ்க் கிடையாது, ரொம்ப 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 கஷ்டமான டாஸ்க். எப்போ நீங்க இறைவனுக்கு ஒரு உருவ கொடுத்து இறைவனுடைய இறைவனுக்கு உரு இல்லைங்கிற ஒரு விஷயத்த நீங்க உங்களுடைய மனசுக்கும் உங்களுடைய ஆன்மாவுக்கும் பழக்கப்படுத்தி பக்குவப்படுத்துறீங்களோ, உங்க எதிர்த்தாப்புல ஒருத்தவர் வந்து நின்னார்னு வச்சுக்கோங்களேன், இவரும் இந்த உரு கிடையாது, உள்ளார இருக்கிறது ஒரு ஆன்மா, என்கிட்ட எப்படி உள்ள ஆன்மா இருக்கோ அதே மாதிரி ஆன்மாதான் அங்கேயும் இருக்கு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு ஈக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும், ஒரு எறும்புக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும், ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும், யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கே நேருகின்ற அந்த அந்த பக்குவம், அந்த அந்த கருணை உங்க உடலுக்கு வரும். தயவு. இறைவனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி வந்துச்சு சாமி? சிவபெருமானுக்கு என் குணத்தான்னு சொல்றோம் இல்லையா, அளவில் ஆற்றல்னு சொல்றோம். அளவு இல்லாத ஆற்றல் அவனுக்கு இருக்கு. என் குணத்துல ஒண்ணு. அவனுக்கு எப்படி இவ்வளவு ஆற்றல் வந்துச்சு? எது அவனுடைய ஆற்றல்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றோம்ல, சிவபெருமானுக்கு கருணை, சிவபெருமானுக்கு ஒரு சக்தி இருக்கு, சிவபெருமானுடைய இது வந்து அவனால நினைச்சது எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு சொல்லி சொல்றோம்ல. எப்படி அவனுக்கு அவ்வளவு சக்தி வந்துச்சு? எது அவனுடைய சக்தி? அவனுடைய கருணை தான் அவனுடைய சக்தி. அவன் எல்லாரு மேலையும் கருணையா இருக்கிறான். யாரு மேலையும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எல்லாரு மேலையும் கருணையா இருக்கிறான். அந்த கருணை தான் அவனுக்கு சக்தி. அதனாலதான் கருணையும் சக்தியும் ஒண்ணு. இறைவனும் அவனுடைய அந்த அம்பாளுக்கு வந்து நம்ம கருணையே உருவமா நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் அவனுடைய சக்தி. அந்த சக்தி உங்களுக்கு எப்ப கிடைக்கும்? எப்போ உங்களுடைய உடல் உள்ளார, உங்கள் மனது உள்ளார, உங்க ஆன்மா உள்ளார தயவு வருகின்றதோ அப்பொழுதுதான் அது கிடைக்கும். எப்பொழுது தயவு வரும்? எப்பொழுது தயவு வரும்? எப்போது வந்து உங்களுக்கு அந்த பேதமற்ற நிலை, எல்லாரும் ஒண்ணுங்கிற அந்த நினைவு உங்களுக்கு வரணும். எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய, சமமாக பார்க்கின்ற, பொதுவாக பார்க்கக்கூடிய நிலை. நீங்க எப்ப பொதுவாக மாறுகின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கு கருணை நிறைய கிடைக்கும். தாங்கிற அகந்தை இல்லாம இருந்தாலே அந்த கருணை பிறக்குங்கய்யா. பண்பு நல்ல மனசு பண்பட்டுருங்கய்யா. தாங்கிற அகந்தை இல்லாம விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அந்த மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு இறைவனுடைய கருணை கிடைக்குங்கய்யா. சரி 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 சரி. அதனால இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கத்துக்கக்கூடிய விஷயங்கள் சாமி. பாருங்க, சரவண பவங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளார நமக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் சாமி கொடுத்திருக்காரு பாருங்க. அந்த அந்த ஒரு மந்திரத்தை நம்ம நினைக்க 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 நம்ம என்ன செய்யணும்? ஆக இறைவனுக்கு தயவு செய்து ஒரு உரு கொடுத்து அந்த உருவுக்குள்ளார அவனை அடைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய வேண்டுகோள் அடியேன் வைத்துக் கொள்கின்றேன். சரி, சரவண பவ அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாச்சு. ஸ்கந்தா சரணம், ஸ்கந்தா சரணம், சரவண பவ குஹா சரணம் சரணம். இந்த ரெண்டு வார்த்தைக்கு தான் நம்ம சிந்திக்கலாம்னு நினைச்சோம். இப்ப மணி கரெக்டா 8 ஆக போகுது. குஹா என்கின்ற வார்த்தையை சிந்திச்சுட்டு நிறைவு செய்வோமா, இல்ல இதோட நிறைவு செய்துக்கோமா? அடியார்கள் எடுத்து அடியன் விண்ணப்பம் கொடுக்குறேன். சிந்திக்கலாங்க ஐயா, குஹா சிந்திக்கலாங்க ஐயா. இது பண்ணலாங்க ஐயா. சரி, குஹாங்கிறது சிந்திக்கலாம். ரொம்ப வாஸ்டான டாபிக். அதாவது ரொம்ப வாஸ்டான டாபிக்ங்கிறத தாண்டி இப்ப நம்ம சரவண பவனை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்படிப்பட்ட இறைவன் எங்க இருக்கிறான்? இப்ப சுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம், உள்ளார இருக்கிறான்னு சொல்லி சொல்றோம்ல, அங்க எங்க இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய இந்த வார்த்தையில சொல்றாரு. குஹான்னு சொல்லி ஒரு வார்த்தையில சொல்றாரு. இதை நாம தெரிஞ்சுக்க கூடியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன் அவசியம்? ஏன் அவசியம்? ஆலயம்னு ஒண்ணு இருந்தா தானே சாமி அங்க இருக்கும்.
ரைட்டா? ஒரு ஆலயம், ஒரு கோயில்னு இருந்தாதான் அங்க சிவபெருமான், அங்க சுவாமி அங்க இருப்பாரு. அப்பதான் நம்ம அவரை போய் வழிபட முடியும். அப்பதான் அங்க போக முடியும் நம்ம. அப்போ இறைவன் நமக்குள்ளார இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சாதானே அங்க போய் நம்ம அவரை போய் பார்க்க முடியும், அவரை தரிசனம் செய்ய முடியும். சரியா? நான் சொல்றது சரியா? அப்போ அதற்கான பதிலை இங்க சொல்றார். என்ன சொல்றாருன்னா, முருகப்பெருமானுக்கு இன்னொரு ஒரு பெரிய பெயர் குஹன் அப்படிங்கிற பேர். குஹன் அப்படின்னா என்ன அர்த்தம்? குஹன் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்ம மன குகைக்குள் இருப்பவன். மன குகைக்குள்ள. மனம் என்பது குகையா உங்களுக்கு? சரி, மன குகை. சரி, அம்மா சொல்லிட்டாங்க மன குகைக்குள்ளார இருக்கிறவன். ஏன் குகைன்னு சொல்றீங்க? ஏன் அது குகைன்னு சொல்றோம்? நம்ம மனமும் ஒரு குகை மாதிரிதான் அப்படிங்கறது. குகைனா என்ன சாமி? குகைனா என்ன? குகையினுடைய தன்மை என்ன? குகை அப்படிங்கறது ஒரு உள்ள ஒரு இருட்டான பகுதி ஐயா. அதுக்குள்ள யாருமே இல்லாம மனம் என்னும் கோவில், ரகசியமான இடங்கய்யா, அதாங்கய்யா குகைன்றது. என்னங்கய்யா? மனம் என்னும் கோவிலுக்கு ஐயா. மனம் என்னும் கோவில்னு சொல்லியாச்சு, மனம் என்னும் குகைன்னு சொல்லியாச்சு, குகைன்னு இருட்டா இருக்கும்னு சொல்லியாச்சு. அதுக்குள்ள எதுவுமே இருக்காது. குகை அப்படிங்கறது ஒரு பிளைனா அந்த அரைவல் என்ன இருள் அடைஞ்ச அந்த எதுவுமே இல்லாத ஒரு இதுங்க ஐயா. எதுவும் இல்லாத ஒரு வெற்றிடமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அம்மா. குகை வெற்றிடமா உள்ள எதுவுமே இல்லாத இருக்கிற இதுக்குள்ள முருகரை வைக்கிறதுனால நம்ம அது குகன் அப்படின்னு. அதாவது அங்க எம்டி ஸ்பேஸா இருக்கு, அந்த ஸ்பேஸ்ல முருகபெருமானை போய் வச்சிருக்கிறதுனால நம்ம அவனை குகன்னு சொல்றோம் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு. அந்த குகையில சிவபெருமானை வச்சுட்டோம்னா சிவபெருமானுக்கு நம்ம குகன்னு சொல்லலாமா? ரைட்டு. சரி, பிண்டம் அப்படின்னா இந்த உடலுக்கு பிண்டம் என்று ஒரு பேர். சரிங்களா? இந்த பிண்டத்துக்கு நடுவுல ஒரு இடம் இருக்கு. நம்ம நார்மலா உங்க நடு அப்படின்னா எதுன்னு சொல்லுவோம்? இதயம். நீ சொல்லுவோம் இல்லையா? இதயம். அந்த இருதய தாமரைன்னு சொல்லுவோம். இருதயத்தை என்ன சொல்லுவோம்? தாமரைன்னு சொல்லுவோம். அந்த தாமரையில தான் இறைவன் இருக்கக்கூடிய, வசிக்கக்கூடிய இடம்னு சொல்லுவோம். ஆக இந்த பிண்டத்தினுடைய நடுவுல ஒரு இருதய குகை இருக்கு. அந்த இருதய தாமரை இருக்கு இல்லையா, அது உள்ளார ஒரு ஸ்பேஸ், ஒரு வெளி, ஒரு இடம், ஒரு காலியான ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ளார ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் எப்படி இருக்கு அப்படின்னா, தன்னுடைய பராசக்தி இருக்கு இல்லையா, தன்னுடைய சக்தி இருக்குல்ல, அந்த சக்தியை நீங்காம அகண்ட ஜோதியாக 1000 ஜோதியை அடக்கிய ஒரு வெளியாக, ஒரு ஆகாயமாக, ஒரு அறிவான ஒரு பொருளாக அந்த இடத்துல இருக்கு. அந்த பொருள் தான் எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கின்றது. அந்த பொருள் இங்கேயும் இருக்கு. இங்கன்னா என்கிட்டயும் இருக்கு, உங்ககிட்டயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் நீக்கமான இருக்கு. அந்த பொருளுக்கு பேர் என்ன தெரியுமா? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்லுங்க, அந்த பொருளுக்கு பேர் என்னன்னு. இப்ப சொன்னீங்க காற்று. வெளியில காற்று இருக்காது சாமி, வேக்யூம்ல காற்று இருக்காது. இறைவன் தான் ஐயா அந்த பொருள். சிவம், அதுதான் சிவம். தன்னுடைய பராசக்தியிலிருந்து அந்த நீங்காத அகண்ட ஆகாயமாக இருதய தாமரைக்குள்ளார் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருள் தான் சிவம்.
அந்த பொருளை நாம பிரம்மம்னு சொல்லலாம். அந்த அந்த பொருள், அந்த சிவம், அந்த பிரம்மம் வாசம் புரிகின்ற இடம் எது? பிரம்மபுரி, சிவபுரி. சிவம் புரிகின்ற, வாசம் புரிகின்ற இடம் சிவபுரி, சிவபுரம். பிரம்மம் வாசம் புரிகின்ற இடம் பிரம்மபுரம். சீகாழிக்கு இன்னுடைய பேர் என்னது? பிரம்மபுரம். பிரம்மபுரம். அங்க இருக்கக்கூடிய இறைவன் பேர் என்ன? பிரம்மபுரீஸ்வரர். மெய்ஞானத்துல இருக்கக்கூடிய இறைவன் பேர் என்ன? பிரம்மபுரீஸ்வரர். சீகாழியும் பிரம்மபுரமும் இங்கதான் இருக்கு, நம்ம குட்டதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. அந்த இறைவன் இங்கதான் இருக்கிறான். அந்த இருதய தாமரை இருக்குல்ல, அது மூடி இருக்கு. அந்த உள்ளார போகிறதுக்கு ஒரு ஓட்டை வேணும். அந்த ஓட்டை உள்ளார இருந்து நம்ம போனாதான் அது உள்ளார போக முடியும். அது மூடி இருக்கு இல்லையா? அந்த ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டைக்கு என்ன சொல்லுவாங்க? தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ஓட்டைக்கு என்ன பேரு? கந்து அப்படின்னு பேரு. ஓட்டை உள்ளார பூந்து உள்ளார போயிட்டோம் அப்படின்னா குகை உள்ளார போயிடலாம். வெளியில இருந்து பார்த்தா தெரியாது. சரிங்களா? அப்போ அந்த அகண்ட ஆகாயமாக இருக்கக்கூடிய சித்து பொருள் ஒண்ணு இருக்கின்றது. அந்த சித்து பொருள் ஒண்ணு இருக்குல்ல, அந்த சித்து பொருளுக்கு ஒரு வடிவு கொடுக்கணும். ஏன் வடிவு கொடுக்குறோம்? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், வடிவுல இருந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏன் வடிவு நம்ம கொடுக்குறோம்? வடிவு கொடுத்தா நம்ம அந்த மனசு போய் பற்றி கொள்ளும். அதுக்காக நம்ம வடிவு கொடுக்குறோம். அதுக்காக அந்த வடிவு தான் பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம அதுல இருந்து அதையே பிடிச்சிட்டு நிக்க கூடாது. சரிங்களா? அப்போ இந்த அகண்ட ஆகாயத்துக்குள்ளார சித்து பொருளாக, சித்து பொருள்னா என்னது? ஒரு அறிவு. சித்துங்கிறது ஒரு அறிவு. அப்படி ஒரு அறிவு பொருளாக, ஞான பொருளாக, அறிவாக இருக்கக்கூடிய இறைவன் நம்ம உள்ளார, நம்மளோட இதய குகைக்குள்ளார உட்கார்ந்து இருக்கின்றான். அப்படி சித்து வடிவு கொடுத்து இருக்க, அந்த சித்து பொருளுக்கு ஒரு வடிவு கொடுத்தோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, சிதம்பாகவும் பரமாகவும், பரதேசு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பரம் இருக்கக்கூடிய தேசு இது, பரதேசு அப்படின்னு சொல்லலாம். பொன்னம்பலம் என்று சொல்லலாம். அரங்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவை எல்லாம் சொன்னாலும் ஒரு வார்த்தை ரொம்ப ஆப்டா, கரெக்டா பொருந்தக்கூடிய வார்த்தையாக சொல்லலாம் அப்படின்னா தகராலயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இந்த குகை இருக்கு இல்லையா, அந்த குகைக்கு தகராலயம் என்று ஒரு பேரு. பாம்பன் சுவாமிகள் தகராலய ரகசியம்னு சொல்லிட்டு ஒரு பேர், ஒரு புத்தகம் எழுதிக்க. ரொம்ப அற்புதமான புத்தகம். ரொம்ப ரொம்ப ஞானானுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம். அடியார்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப அந்த புத்தகத்தை படித்து பாருங்க. அப்ப சித்து என்கின்றால் ஞானம். அந்த ஞானமான சித்து என்கின்றது ஞானம். அந்த ஞானம் இடம் புரிகின்ற இடம் பரம், சிதம்பரம். அந்த சிதம்பரம் என்கின்றது நம்மளுடைய இருதய தாமரை. அங்கே ஆடல் பொறிந்து ஐந்தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றவன் இறைவன். முருகப்பெருமான சிவபெருமான வேறு வேறு கிடையாது. அதை உள்ளார, அந்த சிதம்பரத்துக்குள்ளார நம்ம போகணும்னா ஒரு குகை உள்ளாரதான் வழியாதான் போய் ஆகணும். அந்த குகையாக இருக்கிறது முருகப்பெருமான். அதனால அவன் பேரு குகன். அகண்டாகாசத்தை தகராலயம்னு நம்ம சொல்லலாம். அந்த அந்த தகராலயம் எப்படி, அந்த தகராலயத்தை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம், எப்படி அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா, தூய்மையாக இருக்கும், நிலையாக இருக்கும். புரியுதுங்களா? தூய்மையாக நிலையாக இருக்கும். தூய்மைனா என்ன, நிலைனா என்ன சாமி? தூய்மைனா தெரிஞ்சிடும் ரொம்ப, அதாவது மாறாத எந்த, அதாவது தூய்மையான பொருள்னா அழுக்கடையாத ஒரு பொருள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, மாசற்ற பொருள். இறைவன் என்னது, பொதுவாகவே மலங்களில், இயல்பாக மலங்களில் இருந்து நீங்கப்பட்ட தூய்மையானவன் இறைவன், பவித்திரமானவன். அதனால தூய்மையாக இருக்கிறது. இரண்டாவது நிலையான ஒரு இடம்னு சொல்றோம். நிலைனா என்ன சாமி? நிலையானவன்னா என்ன? அழிவில்லாத
அப்படிங்க. அழிவு இல்லைன்னா ஆக்கம் இருக்கா? ஆக்கமும் அழிவும் இல்லாதவன். போக்கும் வரவும் புணர்வும் இல்லாத புண்ணியனாக இருக்கிறவன் இறைவன். ஆக்கமும் அழிவும் இல்லாதவன் அவன். அப்படிப்பட்ட தூய்மையாக நிலை பேருடைய ஞான உருவமாக அந்த சிதம்பர நாதனாக ஐந்தொழில் புரிந்து கொண்டிருக்கிறவன். அந்த இருதய தாமரத்துல அங்க இறைவன் ஐந்தொழில் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த இடத்துக்கு பேரு குகை. அதை ஆளுவதனால இவன் பேரு குகன். தகரம் என்றால் நுண்மைன்னு அர்த்தம் சாமி. ஸ்மால், டைனியஸ்ட்னு சொல்றோம்ல, அந்த அணுத்தன்மைன்னு சொல்றோம்ல, ரொம்ப டைனியஸ்ட், அதுக்கு பேர் தான் தகரம். ஆலயம் என்றால் வீடு. தகரம் பிளஸ் ஆலயம் வீடு. அந்த நுண்ணிய தன்மை மட்டும்தானே குகன்னு சொல்றோம். நீங்களே சொன்னீங்க இல்லையா, அப்பல சிவனும் தானே இருக்காரு அப்படின்னு. முருகனும் சிவனும் வேற கிடையாது சாமி. இறைவன் முருகப்பெருமான மறைந்திருக்கிறான்னு சொல்லிட்டோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறப்ப, மறைந்திருக்கக்கூடிய தன்மை குகைக்குள்ள இருக்குன்னு. சிவபெருமானுக்கு நம்ம சொல்றது இல்லையா? சிவபெருமான நாவுக்கரசர் எப்படி வேண்டினாரு? கைலாயத்துல உன்னோட தரிசனம் எனக்கு வேணும்னு எப்படி வேண்டினாரு? திருக்காலத்திலிருந்து எப்படி வேண்டினாரு சொல்லுங்க. அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே அப்படிங்கிற. இறைவன் மறைந்து இருக்கிறவன். தன்னை வெளிக்கொடுவான். எப்ப வருவான்? எப்பொழுது நம்மளுடைய வினையெல்லாம் போறப்ப வெளிக்கொடுவான். மறைந்திருக்கிறவன் தான் இறைவன். சரியா? சோ தகரம் என்றால் நுண்மை, ஆலயம் என்றால் வீடு. நுட்பமான வீடு, ரொம்ப ரொம்ப அதிசூக்குமமான ஒரு வீடு. அது எது அப்படின்னா இந்த ஆன்மாவினுடைய இதய குகை. அதை கோலமணி நாராயண குகைன்னு என்று சொல்லுவரும் உண்டு. அணுவுக்கு அணுவாய் உள்ள இந்த இதய குகையில காண வேண்டும். யார காணணும்? இறைவனை காணணும். எப்படி காணணும்? ஞான பொருளாக காணணும். அவனுக்கு உருவு கொடுத்துடக்கூடாது. அடியார்கள் இதை தயவு செய்து அடியார் ஞாபகம் வைத்துக்கோ, இறைவனுக்கு உருவு கொடுத்துடாதீங்க. இறைவன் ஞான பொருள். அப்படி குகையின் உள்ளே உள்ள ஞான பொருளாக உள்ள இறைவனை, ஞானத்தை, முருகனை, குகனை நாம் காண வேண்டும். எப்படி நாம அப்படி காணுகின்றோமோ அவன் நமக்கு ஒண்ணு தருவான். அவன் என்ன தருவான் அப்படிங்கிறத அடுத்த அமர்வுல சிந்திப்போம். அது அடுத்து இதே லைன்ல அடுத்த லைன்ல வருது. அதை நாம இன்னும் நல்ல சிறப்பாக ஆழமாக நம்ம சிந்திக்க போகின்றோம். இன்றைய அமர்வுல நாம ரொம்ப முக்கியமா ஒரு சில விஷயங்களை சிந்திச்சிருக்கோம். சரவண பவா, சரவண பவ குஹா அப்படிங்கிற வார்த்தையை நாம சிந்திச்சிருக்கிறோம். நம்மளுடைய மனதானது மூச்சிலே சுவாசத்திலே லயப்படுத்தணும். நம்மளுடைய இதய தாமரையாக இருக்கக்கூடிய இறைவன் ஞானத்தினுடைய உருவாக, ஞான குருவாக, ஞான உருவாக, ஞானமே வடிவாக அங்க எழுந்தருளி இருக்கின்றான். அதனால நாம இறைத்தன்மை அடையணும் அப்படின்னா அபேத நிலைக்கு நாமளும் போகணும். எல்லா உயிரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய தயவு நமக்கு கிடைக்கணும். அதற்கு நாம எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கிறது அந்த ஒழுக்கம், 4 விதமான ஒழுக்கம். அதற்கப்புறம் இறைவனுக்கு உருவு கொடுத்து உருவுக்குள்ளார இறைவனை பூட்டி வைக்காத ஒரு தன்மை. நம்மளுடைய பார்வை விசாலமான ஆட்சியாக மாறணும், விசாலாட்சியாக மாறணும். நம்மளுடைய பார்வை விஸ்வமாக எப்பொழுது நமக்குடைய பார்வை விசாலமான ஆட்சியாக மாறுதோ விஸ்வநாதர் உள்ளார உட்கார்ந்துடுவார். சரிங்களா? அப்போ எல்லா உயிரையும் ஒன்றாக நினைக்கக்கூடிய தன்மை நமக்கு வரணும். இந்த சிறு சிறு விஷயங்கள் எல்லாம் நாம இன்னைக்கு சிந்திச்சிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், அடியார்கள் இன்னையிலிருந்து இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. எப்பொழுதுமே இறைவனுக்கு ஒரு உரு கொடுக்காதீங்க. உருவுக்கு உள்ளார அவனை போய் அடைச்சி வைக்காதீங்க. அப்படி எப்போ இறைவனுக்கு நீங்க ஒரு உரு கொடுத்துட்டீங்களோ
நீங்களும் இறைவனும் வேற வேறையான ஒரு நிலைக்கு மாறிடுவீங்க. அந்த நிலையிலிருந்து நீங்க முன்னேறி இறைவனும் நானும் வேறு வேறு அல்ல என்கின்ற அந்த பரிபக்குவம், அவனோடு நான் ஒன்றாகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எழணும். நம்ம எழுவதற்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம எழ முயற்சி பண்ணா இறைவன் நம்மளை வந்து கூட்டிக்குவான். சரிங்களா? அதனால இந்த நிலையிலே இந்த கருத்துக்களோடு இன்றைய இந்த சொற்பொழிவினை, இந்த அமர்வினை நாம் நிறைவு செய்கின்றோம். நிறைவு செய்யும் முகமாக போற்றி பாடல். சிவா திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்வரை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க ஆடை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரஹரோகரா. சிவா திருச்சிற்றம்பலம். சிவ 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 சிவ. ஐயா ஒரு சந்தேகம் ஐயா கேட்க